தம்பி கார்த்திக் சொன்னது போல உண்மையிலே பேசியிருக்க வேண்டியது யார்? 2 கோடி தமிழருடைய வாக்கை பெற்று சொகுசாக ஆட்சி அமைத்து பல லட்சம் கோடிகளை கொட்டி வீடுகள் கட்டி பல கோடிக்கு கார் வாங்கி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியுடைய தலைவர்கள் தான் இதை பேசியிருக்கணும். கிருசாந்தி தேவசேனா ராஜபக்சே என்கிற ராணுவ கேனல், ஒரு பெரிய பொறுப்புடைய கேனல். அவன் முதல்ல அந்த 18 வயது மகனை பாலியல் வன்கொடுமை செய்யறான். நீ கற்பனை பண்ணி பாருங்க, பாலியல் வன்கொடுமை என்பது வார்த்தை கிடையாது. அவளை பாலியல் வன்கொடுமை செய்யறான். 11 பேர் மாறி 11 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதமர் என்று அறியப்படுகிற அனுரகுமார திசாநாயக்கா இங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்களுடைய பிரான்ச் ஆபீஸ் அது அனுரகுமார திசாநாயக்கா. அந்த அனுரகுமார திசாநாயக்கா சொல்றாரு, நிதி இல்ல. இங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நிதி இல்ல. சில கட்ட நிதி இருக்கும், சுடுகாட்டு கட்ட நிதி இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ண நிதி இருக்காது. அது மாதிரி அவனுக்கு நிதி இல்லைங்கிறான். தேர்தல் வந்துட்டா போதும், ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்வார்கள், நாங்கள் ஈழத் தமிழருக்காக பாடுபடுவோம், ஈழத்தமிழருக்கு இரட்டை குடியுரிமை வழங்க பாடுபடுவோம், ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்த பாடுபடுவோம். திமுக தேர்தல் அறிக்கை. பாஜக ஒருபடி மேல போய் தமிழருக்கு வீடு கட்டி கொடுத்து, தமிழருக்கு நிதி கொடுத்து, தமிழர்கள் நிம்மதியாக வாழ வழி செய்வர் பாரத பிரதமர் மோடி. அதனால் மோடிக்கு ஓட்டு போடுகிற ஒரு கூட்டம். இப்ப எங்க போயிட்டாரு உங்க மோடி? எங்க ஓடி போயிட்டாரு? செம்மணி ஒண்ணு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கீழ் வெண்மணியே தெரியாது. செம்மணி எங்க தெரியும்? திருச்செந்தூர் சாமி கூட நீ திருநெல்வேலியில குடிக்கிறீடா ஏங்கான்னு கேட்பாங்க. திருச்செந்தூர் சாமி கூட திருநெல்வேலி 8 மாசத்துக்கு முன்னாடி ஏன் கிளம்புறான்னா, எதுவுமே மக்களுக்கு செய்யல. மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாத்த கிளம்புறான். ஏன் அதிமுக கிளம்புது, பிஜேபி கிளம்புது, திமுக கிளம்புது, எல்லாரும் நடைபெற போறாங்க. உங்க அண்ணன் போடன்னு கேட்டாங்க. எல்லாரும் மக்களை பார்க்க போறான். ஆனா அந்த மக்கள் எங்க அண்ணனோட தான் நிக்கிறான் என்பதை இந்த தேர்தல் களம் உறுதி செய்யும். இனப்படுகொலையின் ஒரு சாட்சியாக செம்மொழி படுகொலையின் அகழாய்வு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த புகைப்படங்களை பார்க்கிற பொழுது ஒரு வழி நம்ம எரியாமல் நம்ம நெஞ்சை அறுக்கிறது. குறிப்பிட்ட தூரத்தில் இவ்வளவு பெரிய இனக்கூட்டம் இருந்தும் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே செம்மொழி என்கிற இடத்தில், யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு ஓலைச்சுவடி கிடைத்திருந்தால், ஒரு தங்கம் கிடைத்திருந்தால், ஒரு எழுத்துக்கள் பொறித்த கல்வெட்டு கிடைத்திருந்தால், இங்க இருக்கக்கூடிய தமிழர் என்று பேசக்கூடிய கட்சிகள் இது திராவிட நாகரிகத்துடைய தொடர்ச்சி, இது திராவிட நாகரிகத்துடைய தொட்டில், இது திராவிட நாகரிகம், இது திராவிட எச்சம், இது திராவிட மிச்சம் என்று வந்திருப்பார்கள். ஆனால் கிடைத்தது எலும்புக்கூடு என்பதால் வாயை பொத்திக் கொண்டு கிடக்கிறார்கள். தம்பி கார்த்திக் சொன்னது போல உண்மையிலே பேசியிருக்க வேண்டியது யார்? 2 கோடி தமிழருடைய வாக்கை பெற்று சொகுசாக ஆட்சி அமைத்து பல லட்சம் கோடிகளை கொட்டி வீடுகள் கட்டி பல கோடிக்கு கார் வாங்கி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியுடைய தலைவர்கள் தான் இதை பேசியிருக்கணும். சரி, தமிழ்நாடு அரசு பேச வேண்டாம், தலைமை செயலாளர் பேச வேண்டாம். திமுகவுடைய தலைவர், திமுக மட்டும் தலைவர் இல்ல, ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே. நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது, ஓட்டு கேட்கும் போது உலக தமிழர்களே, தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு போடுங்கள் கேட்குது. அவர் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் நீங்க தான் தலைவர் என்றால், செம்மணியில இறந்து போனவனுக்கு நீங்க தான் தலைவர், கிருசாந்திக்கும் நீங்க தான் தலைவர். ஏன் ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை போட முடியாது உங்களால? போராட்டம் பண்ண வேண்டாம், ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், ஒரு அறிக்கை. ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் செய்யான்னு சொல்ற எவனாவது நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா இப்ப பேசுங்கடா, பேசுங்கடா. நீங்க ஏங்க செம்மொழி படுகொலை குறித்து ஒருத்தம் கூட பேசல?
எவ்வளவு பெரிய கொடூரம் உலக அரங்கில. ஈரான் அடிபடுதா, தமிழ்நாட்டில் போராட்டம். சிரியால உள்நாட்டு போரா, தமிழ்நாட்டில் போராட்டம். இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா, இனப்படுகொலை நடத்துகிறதா, தமிழ்நாட்டில் போராட்டம். ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா, தமிழ்நாட்டில் போராட்டம். மணிப்பூரில் உள்நாட்டு கலவரமாய் இன கலவரமா, தமிழ்நாட்டில் போராட்டம், கண்ணீர் எல்லாம் சிந்துகிறோம். செய்யணும், மாற்று கருத்து இல்ல. உலகத்தில் எங்கு அடிபட்டாலும், எங்கு இனப்படுகொலை நிகழ்ந்தாலும், எங்கே ஒரு இனம் நசுக்கப்பட்டாலும், எங்கே வரம்பு மீறல், அத்துமீற அதிகார மீற நடந்தாலும் தமிழ்நாட்டிலே குரல் ஒலிக்கிறது. ஆனால் தமிழர்கள் இத்தனை ஆயிரம் பேர் இறந்திருக்கிறோம் உலகத்தில். அதைத்தான் மருத்துவர் கார்த்திகேயன் கேட்டார். உலகத்தின் பார்வை, உலகத்தின் செவி எங்கள் பக்கம் திரும்பாது. ஏன்? ஏன்னா இங்க அதிகாரம் இல்ல, இதற்கான அரசியல் இல்ல, இதுக்கான லாபி இல்ல. இதை மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருந்தார். இதை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய பிரதமரும் பேசியிருந்தார். உலகத்தின் பார்வை திரும்பும். ஒரு மூலையில இந்த டெல்லியில ஒரு இடம் வச்சிருக்காங்க, ஜந்தர் மந்தர்னு. அனுமதியா கொடுக்க தேவையில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டமா, காவிரி பிரச்சனையா, மீனவர் பிரச்சனையா, மணிப்பூர் கலவரமா, விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் தொல்லையா, விவசாய பிரச்சனையா, போராடிக்க ஒரு வாரம் நின்று ஒப்பாரி வச்சு கத்திட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல 2 மனைவி கட்டினவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்டணும்னு சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா 2வது மனைவி பிள்ளை வந்தாங்கன்னா வீட்டுக்கு வர்றது ஒரு வாரம் அழுது ஒப்பாரிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி இந்த நாட்டினுடைய குடிமக்களை 2ஆம் மனைவிக்கு பிறந்த மாதிரி தான் நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி சிவானந்த ஸ்டாலின் ஒண்ணு இருக்கு, ஒரு வாரமா ஒதுக்கி விடுறோம், ஒரு ஒப்பாரிச்சு போங்கடா. அதனால ஏன் மக்கள் கூட இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா, போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிடும் படுகொலை நடந்திருக்கிறது. இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல, இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல, மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பான்றதுக்காக ஓரமா கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இனிமேல் சிவானந்த ஸ்டாலின் தான். ஏன்னா எந்த மக்களும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எம்எல்ஏ ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கு, எவனும் இல்ல. எப்படி பாருங்க ஒரு நாடு, எவ்வளவு ஜனநாயகமான நாடு பாருங்க. 1996ல இந்த படுகொலை சுண்டிவிலி மகளிர் கல்லூரிக்கு 2ஆம் ஆண்டு படிக்க போகிற கிருஷாந்தி என்கிற மாணவி, அவருடைய சக தோழி ராணுவ வாகனம் அடித்து இறந்து போயிடுறார். அந்த இறப்புக்கு போயிட்டு அவள் யாழ்ப்பாணத்துடைய அந்த நுழைவு வாயில், அதுல ராணுவ முகாம் இருக்கிறது, அதை கடந்து போறார். கடந்து போகும்போது விசாரணைக்கு என்று அவள் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. விசாரணைக்கு அழைக்க போனவள ஆளை காணும். அவருடைய தாய் ராசம்மா பெரிய பேராசிரியர், அவருடைய தம்பி பிரணவ் 16 வயது மகன், 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பையன். அவருடைய உறவினர் சிதம்பரம் கிருபாகரமூர்த்தி என்ற கிருபா. நான் 3 பேரும் சேர்ந்து மகளை தேடிக்கொண்டு அதே ராணுவ முகாமுக்கு போறாங்க. ராணுவ முகாமில் அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்படுறாங்க ராசம்மா. அந்த சிதம்பரம் கிருபாகரமூர்த்தி 2 துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்படுறாரு. அந்த பிரணவன் என்கிற 16 வயது சிறுவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, 32 துண்டுகளாக துண்டு துண்டா வெட்டி இலங்கை ராணுவம் கொலை செய்யுது. அப்போ கிருஷாந்தி தேவசேனா ராஜபக்சே என்கிற ராணுவ கேனல், அவன் ஒரு பெரிய பொறுப்புடைய கேனல். அவன் முதல்ல அந்த 18 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்யறான். நீ கற்பனை பண்ணி பாருங்க, பாலியல் வன்கொடுமை என்பது வார்த்தை கிடையாது. அவளை பாலியல் வன்கொடுமை செய்யறான். 11 பேர் மாறி 11 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். அவருடைய அக்கா கிருஷாந்தியினுடைய அக்கா பிரசாந்தி 21 வயது, அவ ஒருத்தி தான் அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறார். ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறார், நான் தொடர்ச்சியா மனு போடுறா, என் குடும்பத்துல இப்படி காணாமலாக்கப்பட்டிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, பாடி கிடைக்கல, என்ன ஆச்சுன்னு தெரியல, விசாரணைக்கு போனவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா. அதுக்கப்புறம் ஜனாதிபதி உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது, நீதிபதி உத்தரவின் விசாரணை நடக்கிறது. விசாரணையில ராணுவ முகாமுக்கு சென்ற தடயங்கள், ரத்தங்கள், அங்கே விசாரணையினுடைய உடைகள் கிடைக்கிறது. அதை வைத்து இவர்கள் குற்றவாளி என்று 11 பேர், தேவசேனா ராஜபக்சே கூட 11 பேர் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. தீர்ப்பு வருகிறது, அவர்களுக்கு மரண தண்டனை. 11 பேருக்கு மரண தண்டனை. மரண தண்டனை விதித்த உடனே மரண தண்டனை தப்பிப்பதற்காக இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளியாக தேவசேனா ராஜபக்சே அப்ரூவரா மாறுறான். அப்ரூவரா மாறி அவன் சொல்றான்,
இந்த ராணுவ முகாமில் இந்த 4 பேருடைய உடல் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான விசாரணை கைதிகளுடைய உடல்கள் அங்கே இருக்கிறது. மிகப்பெரிய புதைகுழிகள் இருக்குன்னு சொல்றான். 1998 சொல்றான். ஆனால் அரசு ஆட்சி அதிகாரம் சிங்களவன் கையில் இருக்கிறது, ஆராய்ச்சி நடத்தப்படல. யாழ்ப்பாணம் முழுக்க சிங்களவன் கட்டுப்பாடு இருக்கிறது, ஆராய்ச்சி நடத்தப்படல. காலங்கள் கடக்கிறது, 11 பேரும் விடுதலை செய்யப்படுறான். மிகப்பெரிய இனப்படுகொலை நடைபெறுது, எல்லாம் முடிஞ்சிருது. மீண்டும் இது எப்படி வெளியே வந்ததுன்னா, அரசாங்கம் செய்யல. அகழாய்வுனா நம்ம ஊருக்கு மாதிரி தொல்லியல் துறை பண்ணல. நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய தேவஸ்தானம், அந்த தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இடம் தான் இந்த சிந்து பாத்தி என்கிற செம்மணி பகுதி. தேவஸ்தானத்தின் சார்பில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அந்த ஆராய்ச்சிக்காக அகழாய்வு செய்யறாங்க. அந்த ஆராய்ச்சிக்கான அகழாய்வு செய்யும் போதுதான் எலும்பு கிடைக்குது. அது மாட்டு எலும்புன்னா முதல்ல நினைக்கிறாங்க. மாட்டு எலும்பு ஆராய்ச்சி பண்ணும்போது மாட்டு எலும்பு இல்ல, மாட்டு எலும்புனா கடினமா இருக்கும், இது மனித எலும்புன்னு தெரிய வருது. சரி, இது சுடுகாட்டு பகுதி, ஒருவேளை பழைய பிணங்களாக எரித்த பிணங்களுடைய எலும்புகள் இருக்குமா என்று பார்க்கிற பொழுது அது சைவ மரபை பின்பற்றக்கூடிய சுடுகாடு. அவருக்கு புதைக்கிற வழக்கம் கிடையாது, எரிக்கிற வழக்கம் தான். அங்க எரித்திருப்பாங்க. அப்ப எலும்பு யாரின் எலும்பு என்று தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் செய்தி பாராளுமன்றத்துக்கு போகுது. நாட்டில யாரு ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதமர் என்று அறியப்படுகிற அனுரகுமார திசாநாயக்கா இங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கேம்ப்ளாட்டிஸ்ட் இவங்களுடைய பிரான்ச் ஆபீஸ் தான் அனுரகுமார திசாநாயக்கா. அந்த அனுரகுமார திசாநாயக்கா சொல்றாரு, நிதி இல்ல. இங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நிதி இல்ல. சில கட்ட நிதி இருக்கும், சுடுகாட்டு கட்ட நிதி இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ண சொன்ன நிதி இருக்காது. அது மாதிரி அவனுக்கு நிதி இல்லைங்கிறான். ஒரே ஒரு மனுஷன், யாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள், கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள், அவர் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்துத்தான் அதுக்கப்புறம் நீதிபதியின் பார்வையில மீண்டும் அகழாய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் 105 எலும்புக்கூடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எலும்புக்கூடுகளை சாதாரணமா கடந்து போக முடியாது. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில், குழந்தைங்க குடிக்கூடிய ஃபீடிங் பாட்டில், பள்ளிக்கூடத்துக்கு போற பள்ளிக்கூடத்து பை, பள்ளி பை, புத்தக பை, ஒரு தாயினுடைய மாரை அணைத்துக் கொண்டு ஒரு குழந்தை படுத்திருக்கிறது. அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க? ஒரு தாய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம். இந்த தாயும் சேயும் உயிரோட, கண்ணன் கலைஞன் சொன்னது போல உயிரோட அந்த பொதுவெளியில் போட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு மண்ணை அள்ளி மூடி இருக்கலாம். என்னவெல்லாம் நடந்திருக்கலாம். நம்முடைய கற்பனை தான் இப்படி இந்த கொலை நடந்திருக்கணும். ஆனா ஒரு கொடுமையான கொலை நடந்திருக்கிறது. இது வெறும் 1996 நடந்ததா? இல்லை, அது தொடர்ச்சியா நடந்திருக்கு. வெறும் 100 குழிகளை மட்டும் தான் தோன்றிருக்காங்க. 95 குழிகள் தோன்றதுல 104 பேர் கிடைச்சிருக்காங்க. இன்னும் தோன்ற ஆரம்பித்தால் பல 100 ஏக்கர்ல பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய அங்க எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிலமே எலும்புக்கூடுகளுடைய நிலமாக மாறி இருக்கிறது. ஆப்பிரிக்காவிலே தோன்றுகிற பொழுது தங்கமும் வைரமும் கிடைக்கிறது. அரபு நாட்டில் தோன்றுகிற பொழுது பெட்ரோல் கிடைக்கிறது. அன்பிற்குரிய மக்களே, என் தாயகத்தில் தோன்றும் போது எலும்புக்கூடு கிடைக்கிறது என்றால் அங்கே நடந்தது என்ன? ஏன் ஒருத்தன் பேசல? ஏன் பேச மறுக்கிறான்? தேர்தல் வந்துட்டா போதும், ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்வார்கள், நாங்கள் ஈழத்தமிழருக்காக பாடுபடுவோம், ஈழத்தமிழருக்கு இரட்டை குடியுரிமை வழங்க பாடுபடுவோம், ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்த பாடுபடுவோம். திமுக தேர்தல் அறிக்கை. பாஜக ஒருபடி மேல போய் தமிழருக்கு வீடு கட்டி கொடுத்து, தமிழருக்கு நிதி கொடுத்து, தமிழர்கள் நிம்மதியாக வாழ வழி செய்யவர் பாரத பிரதமர் மோடி. அதனால் மோடிக்கு ஓட்டு போடுங்க ஒரு கூட்டம். இப்ப எங்க போயிட்டாரு உங்க மோடி? எங்க ஓடி போயிட்டாரு? செம்மணி ஒண்ணு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கீழ் வெண்மணியே தெரியாது. செம்மணி எங்க தெரியும்? செம்மணினா செம்பு தெரியும், மணி தெரியும். செம்மணி எங்க தெரியும்? அரசவை முழுக்க முட்டாளா இருந்தா ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு. எப்படியே எங்க தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு நாடு எப்படி மாட்டிச்சு பாருங்க. அப்ப யார் பேசுவது? நாம தான் பேசணும். இந்த நிலத்தில் ஈழத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் மனிதர்கள் எங்கே மனிதர்களுக்கு அநீதி நிகழ்ந்தாலும் முழங்குகிற முதல் குரல் அது செந்தமிழன் சீமானுடைய குரல். நாம் ஈழத்திற்காக மட்டும் பேசல. மணிப்பூருக்கு நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், சிரியாவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், ஈரானுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நிகழ்த்தி போது ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தினோம், போராட்டம் செய்தோம். உலகத்தில் எங்கே எவன் அடிபட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது செந்தமிழன் சீமானுடைய குரல். இது உலகத்தின் பார்வையை சென்றடையுமா?
இன்னைக்கு சிவானந்தா சாலையிலே பேசுகிற குரல் நாளைக்கு இதே சட்டமன்றத்தில் ஒழிக்கப்படுது. உண்மையிலே சேரும். ரொம்ப நாளா 8 மாசம் தான் வெறியதான் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். வெறிய நடந்தது, தம்பிக்கு நடந்தது கேட்கிற பொழுது, படிக்கிற பொழுது வெறி வருது. எவனையும் விடக்கூடாதுடா என்கிற வெறி வருது. எல்லாரும் போறான். ஆளுக்கு ஒரு முழக்கம் வச்சுக்கிறாங்க. ஒரு பஞ்சு டயலாக் உட்கார்ந்து இவங்களுக்கு மூளை கிடையாது. எவனாவது ஒருத்தனை போட்டது பிரசாந்த் கிஷோர், சுனில் கவாஸ்கர்னு ஒருத்தனை கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு டயலாக் எழுதுகிறது. வீர நடை போடுவோம், வெற்றி நடை போடுவோம், உங்களை பார்க்க வரேன், ஓடோடி வர்றேன், இப்படித்தான் வருவேன், எப்படியாவது வருவேன், ஏதாவது ஒரு டயலாக் போட்டுக்கிட்டு ஊருக்கு கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு 8 மாசம் இருக்கு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, திருச்செந்தூர்ல சாமி கும்பிட நீ திருநெல்வேலியில குடிக்கிறீடா ஏன்டான்னு கேட்பாங்க. திருச்செந்தூர் சாமி கூட ஒரு திருநெல்வேலி 8 மாசத்துக்கு முன்னாடி ஏன் கிளம்புறான்னா எதுவுமே மக்களுக்கு செய்யல. மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாத்த கிளம்புறான். ஏன் அதிமுக கிளம்புது, பிஜேபி கிளம்புது, திமுக கிளம்புது, எல்லாரும் நடைபெற போறாங்க. உங்க அண்ணன் போடன்னு கேட்டாங்க. எல்லாரும் மக்களை பார்க்க போறான். ஆனா அந்த மக்கள் எங்க அண்ணனோட தான் நிக்கிறான் என்பதை இந்த தேர்தல் களம் உறுதி செய்யும். சீமானுக்கு கேம்பெயின் இல்லையா, ஸ்ட்ராட்டஜி இல்லையா, எய்ம் இல்லையா, டார்கெட் இல்லையா? இருக்கிறது. தமிழர் தேசியத்துக்கு நாடு கட்டுகிற டார்கெட், தமிழ் தேசிய இனத்துக்கென்ற அந்த நாட்டை அடைகிற எய்ம் தாண்டா எங்களுக்கான ஒரே இலக்கு. அந்த இலக்கை அடைய நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை மாதிரி நடைபயணம் போறது, வண்டிக்கு மணந்து பேசுறது, அந்த அரசியல் செய்ய நாங்களும் வரல, அண்ணன் சீமானும் வரல, நாம் மகிழ்ச்சியும் இல்லை. அதுக்கு இல்ல. இந்த போராட்டம் என்பது தமிழர்கள் நாம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் என்பதை தமிழருக்கு சொல்கிற போராட்டம், உலகத்துக்கு சொல்கிற போராட்டம். இது இந்த ஸ்டாலின் செஞ்சிருவாங்க, உதயநிதி செஞ்சிருவாரு, ஐயா எடப்பாடி செஞ்சிருவாரு, மோடி செஞ்சிருவாரு, ராகுல் காந்தி செஞ்சிருவாரு. சத்தியமா இவன் யாரும் செய்ய மாட்டான். நமக்கான நீதியை நாம் தான் போராடி பெறணும். நமக்கான உணவை நாமே உண்பது போல, நமக்கான மூச்சுக்காட்டை நானே சுவாசிப்பது போல, நமக்கான நீதியை நாம் போராடி பெறணும். ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பெற வேண்டும். அதற்கு நாம் உழைப்போம். எல்லா வெறியும் சேர்த்துக்கோங்க. எல்லோருக்கும் கண்ணீர் வருகிறதா, அந்த கண்ணீரை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 8 மாசம் இருக்கு. வெறி கொண்டு வேலை செய்வோம். கிருஷ்ணாந்திக்கும் செம்மணிக்குமான தீர்வை தேர்தல் களத்திலே நாம் காட்டுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பு